சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு. சீக்கிரமா வா. வர யமுனா. வந்து ஆர்த்தி எடுமா. வர வர உனக்கு சாமி கிட்ட பயமே இல்லாம போச்சுடி. கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாரிமா. குடு. தாயே பரமேஸ்வரி, சக்தியோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுத்துட்ட. அவ மாமியாரி இப்ப அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. இந்த சந்தோஷம் அவ வாழ்க்கையில எப்பவும் நிலைச்சு நிக்கணும். யமுனாவோட வாழ்க்கையையும் சீக்கிரமா நல்லபடியா ஆக்கி கொடு. அவளும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். துர்காவோட படிப்பு, விளையாட்டு எல்லாத்துலயும் நீதான் அவளுக்கு துணையா இருந்து பாத்துக்கணும். சமந்தி, நாங்க வர்ற வழியில காபி குடிச்சிட்டு தான் வந்தோம். ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். அதான் முன்னாடியே எதுவும் சொல்லாம நாங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம்? சக்திக்கும் வெற்றிக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். பிரியா கூட பிறந்த ட்வின் சிஸ்டர் தேவி. ஆமா சார், எங்க அக்கா பிரியா உங்ககிட்ட உண்மையா பழகல. பிரியா பணத்துக்காக தான் உங்களை மேரேஜ் பண்ற மாதிரி நடிக்க வந்தா. முதல்ல யமுனாவை பார்த்து பேசணும். அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்த அந்த ரங்கநாயகியும் ஒரு கை பார்க்கணும். இந்த விசேஷத்தை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும் மீனாட்சி. அதான் மறுபடியும் உங்களை அழைச்சிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். சம்பந்தி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்தி வாயால ரொம்ப நாளா நடக்காம இருந்த நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு உங்க வாயாலேயே நீங்க சொல்லிட்டீங்க. இத நான் இப்பவே சக்தி கிட்ட சொல்லணும் சம்பந்தி. வேண்டாம். இந்த விஷயம் சொன்னப்போ நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்க, அதே மாதிரி சந்தோஷத்தை நான் சக்தியோட முகத்துல பார்க்கணும். அதுக்காக நானே இந்த விஷயத்தை நேர்ல போய் சக்தி கிட்ட சொல்ல போறேன். அது வரலையும் நீங்க யாரும் இத சக்தி கிட்ட சொல்லாதீங்க. சரி. யமுனா, உன் வாழ்க்கையையும் நான் சரி பண்ணி கொடுக்கணுமா? அந்த கடமை எனக்கு இருக்கு யமுனா. ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கையில என்ன கஷ்டம்லாம் படக்கூடாதோ அந்த கஷ்டத்தெல்லாம் நீ பட்டுட்ட. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். உன்னையும் கார்த்தியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் சீக்கிரமாவே செஞ்சு முடிப்பேம்மா. உனக்கும் கார்த்திக்கும் ஏதோ பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. இப்ப அதெல்லாம் மறந்துரு. அதையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மனசுல இருந்து அழிச்சிடு. உன்னை வேணாம் வேணான்னு ஒதுக்கி தள்ளின கார்த்தியே உன்னை தேடி வந்து உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்வாரு. சொல்ல வைக்கிறேன் பாரு. சக்தி மட்டும் எனக்கு மருமகன்னு நினைக்காத. உன்னையும் நான் என் மருமகளா தான் நினைக்கிறேன்.
உன் வாழ்க்கையிலயும் நான் சந்தோஷத்தை வர வைக்கிறேன். சம்மந்தி, யமுனா மேலயும் நீங்க இவ்ளோ அக்கறை எடுத்து பேசுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நான் மாத்தி காட்டுறேன், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க சம்பந்தி. ரங்கநாயகி, இன்னும் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நாம கிளம்பலாமா? சம்பந்தி வாங்க போலாம். சம்மந்தி, சக்திக்கு நல்லது நடந்தா அம்மனுக்கு விளக்கு போடுறதா நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அட என்ன சம்பந்தி, நாங்களே கோயில் உங்களை இறக்கி விட்டு போறோம், வாங்க. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமம் இல்ல, வாங்க மீனாட்சி வாங்க வாங்க. வாங்க. யமுனா, யமுனா, யமுனா. வீட்ல அத்தை. இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க அத சொல்லுங்க. யமுனா, இத்தனை நாளா நான் உன்கிட்ட பிஹேவ் பண்ணதெல்லாம் தப்புதான். நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க. உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். மன்னிப்பு கேட்டுட்டு என்கிட்ட அப்படியே டிவோர்ஸ் பேப்பரை நீட்ட வந்தீங்களா? ஐயோ யமுனா, என் பேரை சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. உங்களை பாக்குறதுக்கே பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. யமுனா, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் யமுனா. என்னது சேர்ந்து வாழணுமா? பொண்ணுனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? நீங்க நினைச்சா உடனே வந்து சேர்ந்து வாழணும். நீங்க விரட்டி விட்டா உங்க கிட்ட இருந்து விலகி போகணும். இதான் உங்க நினைப்பா? நாங்களும் உங்கள மாதிரி மனுஷ ஜென்மங்க தானே. உங்களுக்கு இருக்கிற அதே வெறுப்பும் கோவமும் எங்களுக்கும் இருக்குதானே செய்யும். மன்னிப்புங்கிற ஒரே வார்த்தையால அதெல்லாம் மாத்திட முடியாது. முதல்ல இங்க இருந்து போங்க. யமுனா, நீ என் மேல கோவப்படு, திட்டு, அடி, அதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை காயப்படுத்திருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி பழைய கார்த்திக் நான் கிடையாது. இப்போ உன் முன்னாடி நிக்கிறது புது பிறவி எடுத்திருக்க கார்த்திக். உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகா வந்திருக்கேன். பிரியா என்கிட்ட பேசினது, பழகுனது இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுதான் இவ்வளவு நாள் நான் உன்னை வெறுத்து ஒதுக்கி வச்சேன். ஆனா இன்னைக்கு சக்தி என்னை மீட் பண்ணி எல்லா உண்மையும் புரிய வச்சுட்டா. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவ தான் அந்த பிரியா. இப்ப இந்த வேலைக்காக அவ நிறைய பணம் வாங்கியிருக்கா. அந்த பணத்தை கொடுத்தது யார் தெரியுமா? சக்தியோட மாமியார் ரங்கநாயகி. சக்தியை பழி வாங்குறதுக்காக பிரியாவுக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பழக அனுப்பியிருக்கா அந்த ரங்கநாயகி. இந்த உண்மையெல்லாம் பிரியாவோட ட்வின் சிஸ்டர் தேவி தான் எனக்கு விளக்கமா சொன்னா. உன்னையும் கார்த்தியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உன்னை வேணாம் வேணான்னு ஒதுக்கி தள்ளின கார்த்தியே உன்னை தேடி வந்து உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்வாரு. சொல்ல வைக்கிறேன் பாரு. உன் வாழ்க்கையிலையும் நான் சந்தோஷத்தை வர வைக்கிறேன். யமுனா, உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை காயப்படுத்திட்டேன் யமுனா. எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என் கூட சேர்ந்து வாழி யமுனா. என்னை ஒதுக்கி தள்ளிடாத ப்ளீஸ்.
பைய விடுங்க, பைய விடுங்கன்னு சொல்றேன்ல. எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்கல்ல. உங்க யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். நீங்க செஞ்சத நான் மறக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ யமுனா. போங்க யமுனா, போங்க. யமுனா ப்ளீஸ் யமுனா, என்ன மன்னிச்சிரு யமுனா, என்ன மன்னிச்சிரு. இங்க இருந்து போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கைய மறக்க நினைக்கிறேன். போய் இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. யமுனா ப்ளீஸ் யமுனா, புரிஞ்சுக்கோ யமுனா. யமுனா ப்ளீஸ் யமுனா. யமுனா என் மேலதான் தப்பு யமுனா, என்ன புரிஞ்சுக்கோ யமுனா. யமுனா ஹே, இதுக்கு மேல என் வீட்டு பக்கம் வராத. நீ வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மரியாதையா இங்க இருந்து போயிடு. வெற்றி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கார்த்திக் சார் கிட்ட பேச முடியுமோ முடியாதோன்னு நினைச்சேன். ஒரு வழியா எல்லாத்தையுமே பேசி நான் புரிய வச்சுட்டேன். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏய், அப்படின்னா யமுனாவும் கார்த்திக் சார் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல? பின்ன என்ன, கார்த்திக் சாருக்கும் யமுனா அக்காவுக்கும் பெரிய சண்டைலாம் எதுவுமே கிடையாது. சரி, அது எல்லாமே சின்ன சின்ன சண்டைங்க தான். பேசி தீக்காம இருந்ததுனாலதான் அது எல்லாமே பெருசாயிடுச்சு, அவ்வளவுதான். சரி சரி, அவங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேல்ல, அப்புறம் நம்ம பிரச்சனையை கவனிக்கவே மாட்டேங்கிறியே. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது உனக்கு புரிஞ்சுதா இல்ல புரியாத மாதிரியே நடிக்கிறியா? ஏய், நீ என்ன பண்ற? ஆ, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட என்ன பண்ணணுமோ அதை தான் பண்றேன். போடா, அதுக்கு நேரம் காலமே கிடையாதா? பட்ட பகல்ல அதுவும் ஹால்ல வச்சு, டேய் யாராவது வந்துட போறாங்கடா. யாரு வந்தா எனக்கு என்ன, வந்தா வந்துட்டு போட்டோம். எனக்கு என்ன பயமாடி? என் பொண்டாட்டிய கொஞ்சம் நான் யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? இந்நேரத்துல யார் வருவா? இப்ப பாரு. டேய் டேய், இதோ வந்துட்டேன். டேய், இந்த மாதிரி சீன் வரப்போ வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சீன் வருதுல எனக்கு அப்படின்னா தெரியும். ஆமா, என்ன பூவெல்லாம்? பார்த்தா தரல பூ கூட. ஏண்டா உழைச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? பரவாயில்ல, நல்ல தொழில் தான், வாழ்த்துக்கள். அண்ணே பாருண்ணே. இரு சக்தி, அவன் ஏதோ புதுசா பூத்தொழில் ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பான். வாடா வாடா, வந்து விழுறா. என்னடா அப்படி முழிக்கிற? எங்கேயும் திருடிட்டு வந்துட்டியா என்ன? திருட்டு வந்தியாவா? என்ன வெயிலு, என்ன வெயிலு அண்ணே. அதானே, கூடவே சுத்துற செவ்வாழை எங்கடா காணமேன்னு பார்த்தேன், வந்துட்டான். என்னடா வேற தொழில் தொடங்கிட்டீங்களா என்ன? டேய், வாயை திறந்து பேசுங்கடா, அப்பதான் வியாபாரமே ஆகும். ஆமா டேய், என்னது பேக்ல? இதுலயாண்ணே பழம் ஸ்வீட் எல்லாமே இருக்கு. இங்க என்னடா உங்களுக்கு வேலை? வந்தா நேரா உள்ள வர மாட்டீங்களா? வாங்க. சரண்யாமா, என்னம்மா நடக்குதுங்க?
புரியுற நேரத்துல உங்களுக்கே புரியும்னா வாங்கடா. ஓகே போலாமா? ஒருவேளை அம்மா எதுவும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்களோ? போடா. பூஜையா? டேய் நில்றா. அதுக்கு பூஜைன்றது கோடு படாடா. போடா. வாய் முட்டு போடா. இவனுங்க வேற ஏதோ பண்றானுங்க. ஆமா, எதுக்கு இவனுங்க மேல போறானுங்க? பூஜை கீழே தானே பண்ணும், மேல என்ன பண்றானுங்க? சரி விடு, நம்ம வேலையை பாப்போம். அப்ப வா. வெற்றி. ஐயோ அம்மா, வாங்கம்மா, வாங்கப்பா. வெற்றி, கிரியும் திடீர்னு வந்துட்டானுங்களா? ஆமாப்பா, திடீர்னு கூட நிறைய பூவெல்லாம் கொண்டு வந்தாப்பா. கிரி ஸ்வீட்டும் ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்தா மாமா. ஆமாப்பா, வீட்ல ஏதாவது பூஜையா என்ன? ஏண்டா இதெல்லாம் நீயே புரிஞ்சுக்க மாட்டியா? எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்லணும். உனக்கும் சக்திக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்டா. சக்தி, உங்க வீட்டுல சொல்லாம நானா எதுவும் பண்றேன்னு நினைக்காத. மறுபடி உங்க வீட்டுல போய் சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படியா அத்தை? சரி சரி, எங்களுக்கு வேற தலைக்கு மேல வேலை இருக்கு, வாங்க போலாம். சரி. அப்புறம் ரங்கநாயகி, அந்த ஒரு மாட்டு பால் கேட்டேல்ல, அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். சரி சரி, அது அப்புறம் காய்ச்சிக்கலாம். சரண்யா கிட்ட சொல்லிடலாம். நீங்க போங்க, நான் மேல போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். என்ன வெற்றி, அத்தை திடீர்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க? ஏய், உனக்கு தெரியுமா இதெல்லாம்? ஏய், எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. ஆனா பாரேன், நான் இன்னைக்கு ட்ரெய்லர் தான் போட்டு பார்த்தேன். ஆனா மெயின் பிக்சரே இன்னைக்கு தான் தெரியாம. ஐயோ இல்ல, எனக்கு புரியல. புரியாதுடி. இப்படி புரியாத மாதிரியே இந்த பொண்ணுங்கெல்லாம் நடிச்சு நாங்க பசங்க அதை நம்புற மாதிரியே நடிச்சு எப்பா சாமி, ஐயோ முடியலப்பா, சத்தியமா முடியல. என்னடா பேசுதே கண்கள் நேசா, நாள்தோறும் நானும் தன் காதல் தாசா, என்னோடு வாதினமே, என்னோடு வாதினமே. அப்பாடா, எல்லா இடத்துல ஒட்டியாச்சுலடா. ஆமாடா. டேய், பூ கம்மியா இருக்குன்னு பார்த்தேன். ரொம்ப முக்கியமா? வெளிய போடா. யூ மீன் டா? ஆமாண்டா. போடா. நீ தான்டா. டபுள் டா? ஆமாண்டா, டாடா. போங்கடா. ஓ மை காட், டால்டா காமெடி வாடா. ஆமாண்டா. ஐயோ, என்னமோ வேலை செய்ய பெருசா வந்துட்டானுங்க. என்னடி இன்னும் முடிக்கலையா நீ? அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை யார் இங்க வர சொன்னது? ஆமா, என்ன அது கையில? ஏண்டி, நான்லாம் இங்க வரக்கூடாதா என்ன? உலகத்திலேயே மகனுக்கும் மருமகளுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ண ஒரே ஆளு நீதாமா. இவ ஒருத்தி போடி. அம்மா நிறுத்துமா. ஏண்டி? அம்மா, என்னம்மா இது? கொசு மருந்து மாதிரியே இருக்கு. அடி போடி, நல்லாதான் இருக்கு. நீயும் டேஸ்டும். சரி, இது யார் வாங்கி கொடுத்தது? வேற யாரு? இந்த கிரிதான். நினைச்சேன், இவ்ளோ கேவலமான டேஸ்ட் அவனுக்கு தான் இருக்கும். அம்மா, அத வெளிய கொண்டு போமா. இந்த பூவோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. நீ கண்டதையும் அடிச்சு விட்டுட்டு சக்தியும் அண்ணனையும் வெளியே துரத்திடுவ போல இருக்கே. அவ்வளவு மோசமா வாடி இருக்குது.
சரி விடு, அப்ப வேணாம். ஆமாமா, எங்க போறீங்க? அதான் வந்துட்டீங்கல்ல, எனக்கு பூ போட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அடி பாவி, கடைசியில என்ன அப்ரண்டிஸ் ஆக்கிட்டல்ல. பரவாயில்ல, வாமா ஹெல்ப் பண்ணு. ஏய், என்னடி பண்ற? என்னம்மா? ஏண்டி பாரடி, காம்பெல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு. இந்த காம்பல முள்ளுகள்ல இருக்கான்னு பாத்துட்டு போடணும்டி. சரியா போச்சு. மா, உன்னை கூப்பிட்டது தப்பா போச்சுமா. நீ விடிய விடிய இப்படியே உட்காந்து தரம் பிடிச்சிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரண்யா, சரண்யா. வேற இருமா, வரேன். போ போ. எல்லாத்தையும் அப்படியே கொட்டி விட்டுட்டான். சக்தி, இதெல்லாம் ஏதோ வெறும் புடவையும் நகைன்னு மட்டும் நினைச்சிடாத. நான் உன்கிட்ட நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையே ஒப்படைச்சிருக்கேன். நம்ம வம்சம் தழைச்சு வருது உன் கையில தான் இருக்கு சக்தி.